இன்னொருத்தர் வாட்டர் கேன் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அதை கட் பண்ணி வைப்போம். மீன்ஸ் இப்போ இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா சத்துணவு மாவு கொடுக்குறோம். மாவு போட்டு வச்சுருவோம். நல்லா இருக்க போகிறாரு. அப்படியே வச்சுருடுங்க. ஏன் ஐடியா எடுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வந்து அப்படியே உள்ளே அப்படியே வச்சிடணும். அது காற்று இருக்குது. காற்றுனா அந்த இது யார் வெளியே வரணும், இது வராது. போதும். கட்டாது. அது இருந்தாலும் இந்த மாதிரி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. ஓகேங்களா? 2 மணி நேரம் கழித்து வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எதனா மீன் மாட்டியிருக்கான்னு போய் பார்க்கலாம். சின்ன சின்ன மீனுங்க. எவ்வளோ மீன் மாட்டிக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் மாட்டிருக்கு பாருங்களேன். இது பாருங்கள் இருக்கிச்சு சின்ன மீன். இது உள்ள பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது. எப்படியும் ஒரு 20 மீன் கிட்ட மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாவு போட்டதுனால நல்லா வேட்டை தான், சூப்பராக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணியில் விட்டுலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிடிச்ச மீன் எவ்வளோ மீன் குட்டி குட்டியாக மாட்டிருக்கு பாருங்கள் டப்பாவில். என்ன எடுத்து போகிறாரு. அதுதான் போடுமாங்களா, போடுறியா? ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன மீனாக வச்சுருவோம். எவ்வளோ குட்டி குட்டி மீன் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த மீன்லாம் விட்டுற போட்டாரு தண்ணியில். பாருங்கள், அது அடிச்சுது. சின்ன கண்ணு அவ்வளோ பெருசாக